மக்களே, இன்றைக்கு நான் கதைக்க போறது யார பற்றி என்றால், ஆம் என்பிபி அரசாங்கம். அதிண்ட ஒரு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள். அவர் இன்றைக்கு ஜூலை 23ஆம் தேதி இன்றைக்கு ஒரு பார்லிமென்ட்ல ஒரு ஒரு ஸ்பீச் ஒண்ணு குடுத்திருப்பார். சூப்பர்! அதாவது இதுவரையிலே ஆளுங்கட்சி ஒரு அமைச்சர் ஒரு ஆள், இலங்கையில இந்த தமிழருக்கு எதிராக அந்த அநியாயமா செய்த அந்த படுகொலைகள இதுவரையிலும் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் உண்டு வெளிப்படையா எந்த அரசாங்கம் செய்ததுன்றத சொல்லல. முதலா இப்ப என்னுடைய வயசுக்கு முதலா ஒரு பார்லிமென்ட்ல ஆளுங்கட்சி அமைச்சர் ம் அதாவது நேரடியாவே அது உங்களுக்கே தெரியும். இந்த 83ஆம் ஆண்டு ராயட்ஸ் அந்த 83ஆம் ஆண்டு கலவரம் வந்தது. ஜெயவர்தனா அந்த ஆட்சி காலத்துல. வந்து அவர்ட்ட முதல் பீரியட்ல 77ஆம் ஆண்டு அவர் வந்தவர் எலக்ஷன்ல. அப்ப அவற்ற பீரியட்ல அந்த 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 என்னன்னு சொல்றது, அந்த தமிழர் படுகொலையெல்லாம் நடந்த 83 கலவரம். 83 இனப்படுகொலைகள். அப்ப இந்த இந்த ஆளுங்கட்சி ஒரு அமைச்சர் இன்றைக்கு சொன்னார். அதான் சந்திரசேகரன் அவர்கள். சரியான ஒரு நல்ல ஒரு பேச்சு. நான் அந்த பின்னுக்கு போட்டு விடுறேன். அத பாருங்கோ. அவர் சொல்றார் யார் யார் அந்த அந்த இந்த உங்களுக்கு தெரியும். அந்த யாழ்ப்பாண நூலகத்த அ எரிச்ச அந்த 75,000 புத்தகங்களையும் அழிச்சது அது எல்லாருக்குமே தெரியும். இந்த காமினி சாணக்காண்ட ஆம் அறிவுத்தர கீழ தான் எல்லாம் நடந்தது. அவர் எல்லார்ட்ட பேர்களையும் சொல்றார். இது இப்படி நான் ஒரு காலம் இந்த என்னன்னு சொல்றது, நேரடியாவே இதுவரையிலும் ஒரு தரம் சொல்லல. இந்த தமிழருக்கு நடந்த எல்லாத்தையும் அவர் விலாவாரியா சொல்றார். நான் அத பின்னுக்கு போடுறேன். படியா கேளுங்கோ. இதே இன்றைக்கு 23ஆம் தேதி ஜூலை பார்லிமென்ட்ல இந்த அர்ச்சுனான்றது போய் என்ன கதைக்குன்னு பாருங்க. அது இத பத்தி கதைக்கல. அது கதைக்குது இந்த ஹோமோசெக்சுவல பத்தி கதைக்குது. இப்படியெல்லாம் கதைக்க அவங்க சபாநாயகர் மோடி ஆண்டு ஏதோ பேசிப்புட்டா போல இருக்கு. முட்டாளோ ஏதோ ஒண்ணு சொல்லி. அதுக்குடனே பாருங்க இதுவரையிலேயும் சஜித் பிரேமதாச அர்ஜுனாவுக்கு சார்பா கதைக்க மாட்டான். இன்றைக்கு பாருங்கோ, இத சொன்ன உடனே அவனுக்கு ஆதரவா கதைக்கணும் வேண்டா. அம் சந்திரசேகர்ட்ட பேச்சு அப்படி. ஏன்னா அதில உங்களுக்கு தெரியும் பிரேமதாசாவும் முந்திய இந்த ஐக்கிய தேசிய கட்சி தானே. அவர் எல்லாம் தெளிவா சொல்லுவார். யார் யார் இந்த பிரச்சனை, இன பிரச்சனைகள அந்த இனத்துவசத்த உருவாக்கினது யார் யாருன்றத சந்திரசேகரம் அமைச்சர் சூப்பரா சொல்லுவார். இது இத்தனைக்கும் பாருங்கோ இந்த அம் இவ்வள காலம் சந்திரசேகர கூடாமாய்த்தான் இவையெல்லாம் சொல்லுவினோம். அ அங்க வடபகுதியில உள்ள மற்ற எம்பிகள் எல்லாம். இன்றைக்கு இத பார்த்ததுனால நீங்கள் திருந்தோணும். தமிழாக்கள் ஒரு ஆளுங்கட்சி அதாவது எனக்கு என்னென்ன அதிசயம்ன்னா ஆளுங்கட்சியா இருந்தது எல்லாரும் பரவினோம். பதவிக்கு வந்த உடனே பேசாம இருப்பினோம். இது ஆளுங்கட்சியில இருந்து கொண்டு துணிச்சலா இத இன்னொரு கட்சி செய்ததுன்றத நல்ல அவர்ட்ட வயசுக்கு சூப்பரா சொல்றாரு. அந்த நீங்க எல்லாரும் பாருங்க மக்களே. அது அவருக்கு பாராட்டணும். ஏழுமண்டா அவருக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் தமிழாக்கள் அவர்ட்ட இதுக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கலாம். நான் உண்மையா ஜேவிபி கட்சி இல்ல, இல்ல என்பிபி ஒன்றுமே இல்ல. நான் ஒரு பொது ஆள். உங்களுக்கே தெரியும். நான் யாரையும் விமர்சிப்பேன். பொது வழியில என்னன்னு சொன்னா, யாரையும் அதாவது என்னன்னு சொல்றது, நான் விமர்சிக்கிறது எப்படி என்று சொன்னா, பெர்சனலா நான் விமர்சிக்க மாட்டேன். வந்து பொது வாழ்க்கையில உள்ள ஆட்கள், அரசியல்வாதிகள் அல்லது எதனானா ஒரு தேசியத்துக்கு எதிராவோ, ஒரு தமிழருக்கு இருப்புக்கு எதிராவோ எதையும் கதைச்சா நான் விமர்சிப்பேன். எனக்கு அதுக்கு பயம் இல்ல. ஆனா இப்ப பாருங்க சும்மா ஒரு நல்ல ஆட்கள் எல்லாம் எப்படி வெளியில விமர்சிக்கணும்னு பாருங்க. அதாவது எங்கட தமிழ் எம்பிக்கள். சந்திரசேகர் இந்த 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 அதாவது ஒரு அமைச்சர்ட்ட பேச்ச இன்றைக்கு பாருங்கோ. அவர் அந்த ஒரு அவருக்கு பழகைக்கே தெரியுது. என்ன ஒருத்தன் சும்மா பேசுறதுக்கும், ஒரு ஆத்திரத்தில பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதான் மற்றது அர்ச்சுனாண்ட நான் காட்டி போட்டேன்னு நீங்கள் எல்லாரும் அர்ச்சுனான்னு தூக்கி பிடிக்கிறார்கள். எனக்கு அர்ச்சுனாவுக்கும் எனக்கும் பெர்சனலா பிரச்சனை இல்ல. நான் தொடக்கத்தில அர்ச்சுனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணால் தான். பிறகு இந்த காலப்போக்குல பார்த்தீங்கன்னு சொன்னா, அது இது அந்த எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வுகளையும் கிடைக்காம குழப்பி போடுமோ என்று தான் நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு அர்ச்சுனாவுல கோவம். மற்ற பெர்சனலா எனக்கு ஒன்றுமே அர்ச்சுனாவுல கோவம் இல்ல. இப்ப இந்த இதுக்கு முதல் போட்ட பதிவும் அப்படித்தான். நான் ரீச்சா பாஸ்கரன் வந்தால் நல்லதுன்னு தான் நான் சொல்லிக்கிறேன் ஒழிய, அதுக்காண்டி எல்லாரையும் போட்டி போட சொல்லி தான் நான் சொன்னேன். அதாவது தகுதி உள்ளவங்களை எல்லாம் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளரா போட்டியிடுங்கோ. மக்கள் தீர்மானிப்பினேன் தானே. அதிலே இப்ப எனக்கு தெரியக்கூடிய இருக்கிற ஆட்களுக்கு டொப்ல இருக்கிறது ரீச்சா பாஸ்கர்ன்னு தான் நான் அந்த பதிவில சொல்லியிருப்பேன். அதுக்கு கனபேர் கொதிச்சிச்சினம் முதல் பதிவ பாருங்கோ. அதெல்லாம் கொதிக்கிற ஆட்கள் எல்லாம் அர்ஜுனாண்ட ஆக்கெல்லாம் கொதிக்கிறோம். என்னன்னு தெரியல. நன்றி, வணக்கம் மக்களே. இந்த இந்த பேச்ச பின்னுக்கு போடுறேன் பாருங்கோ. கட்டாயம் அவருக்கு நீங்க 7 மணினா அந்த ஃபோன் அடிச்சு அவருக்கு அத நன்றி சொல்லுங்கோ. அவர் தமிழர் தானே அப்படியே சொல்லலாம் நீங்க. துணிவு துணிவு வேணும் எல்லாம். துணிவா அவர் சொல்லியிருக்கிறார். நன்றி.
1983 ஆண்டில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை தொடர்பான அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் அதே போன்று மீண்டும் அவ்வாறான ஒரு கருப்பு ஜூலை ஏற்படாது இருப்பதற்கு அதை தடுத்துக் கொள்வதற்கும் அதே நேரத்தில் இந்த நாட்டில் 1983 ஆண்டு எங்களுக்கு இல்லாது போனதை மீண்டும் கட்டி எழுப்புகின்ற இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டுக்காகவே நாங்கள் இன்றைக்கு இந்த பிரேரணை கொண்டு வந்திருக்கின்றோம். ஒன்று. இரண்டாவதாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு எனக்கு முன்னர் பொழுது ரஞ்சித் பந்து பண்டார் அவர்களது அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் விசேடமாக இன்றைக்கு சஜித் அணியுடைய செயலாளராக இருக்கின்றவர் பெரிதாக பேசினார்கள். அதை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு நன்றாக இருக்கும், அதாவது அவருக்கு பின்னால் இருக்கின்றார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும், நுவரலியாவை எரித்து சாம்பலாக்கியவன் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1983 ஆண்டு நுவரெலியா மாவட்டத்துக்கு அன்றைய காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அன்றைய காலகட்டங்களில் மகாபலி அமைச்சராக இருந்த காமினி திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய வீடு வீடாக சென்று எங்களுடைய கடைகள் மாத்திரமல்ல எங்களுடைய யோகா ஸ்டோர்ஸ் என்கின்ற ஒரு நூலகம் இருந்த கடையை, அங்கு இருக்கின்ற பெண்களை, அங்கு இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்கிய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கின்ற இந்த ஐக்கிய தேச இந்த ரஞ்சித் மதுப பண்டார் அவர்களுடைய கட்சியாகும். ஒன்றை மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல என்ற ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். பதுளை எரிக்கின்ற பொழுது அன்றைக்கு ராணுவத்தினர் பின்னால் வந்து அந்த தமிழர்களுடைய கடைகளுக்கு முன்னால் சோக்கில் கோடு போட்டு சென்றார்கள். பிறகு வந்த காடையர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியினர் காடையர்கள் அந்த கடைகளை தீ வைத்து கொளுத்தியது மாத்திரமல்ல, அங்கிருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளையும் கூட தீயில் போட்டு எரித்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் வேறு யாருமல்ல, கௌரவ உறுப்பினர்களை இந்த ஐக்கிய தேச கட்சியின் அன்றைய காடையர்களாகும். அது மாத்திரமா? இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? அன்றைய இவர்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1978 ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திறந்த பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன் கீழ் நாட்டில் வன்முறைகள் விஷயமாக 1978 ஆண்டு 79 ஆண்டு ரத்னபுர, பலங்குட, பெல்மதுல, பண்டாரவளை, அப்புத்தலை போன்ற பிரதேசங்களில் தோட்ட தொழிலாளர்களை ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றாக தெரியும். தோட்ட தொழிலாளர்களை, அவர்களை ஆடு மாடுகளை மாத்திரமல்ல அனைத்தையும் கொள்ளையடித்து நாசமாக்கிய பரம்பரையில் இருக்கின்றவர்கள் வேறு யாருமல்ல, அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியினராகும். அது மாத்திரமல்ல பிறகு அவை எல்லாவற்றுக்கும் மேலாக 1979 ஆண்டு நாட்டின் அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள், அதன் மூலமாக நாட்டில் தமிழர்களை பூண்டோடு அழிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த பாவித்தனமான அன்றைய ஜெயார் என்கின்ற நபராகும். அது மாத்திரமா? 1981 ஆண்டு இந்த நாட்டில் விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் தாங்களுடைய அதாவது விசேடமாக ஜனநாயக ரீதியான எதிர்பார்ப்பு, அது மாத்திரமல்ல அவர்கள் வாக்கு மீது நம்பிக்கை வைத்து விசேடமாக மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் போட்டியிட்டார்கள், செயற்படுகின்ற பொழுது அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை என்கின்ற அந்த நம்பிக்கைக்கு, ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து அன்றைக்கு விசேடமாக 1981 ஆண்டு அதாவது தேர்தலில் மோசடி செய்து அதை கொள்ளையடித்தது மாத்திரமல்ல, அதன் மூலமாக தமிழர்கள் மத்தியில் இருந்த, எங்களுக்கு சொந்தமாக இருந்த, எங்களுடைய இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள் வேறு யாருமல்ல, இந்த காமினி ஜெயவிக்ரமா என்கின்றவன், இந்த காமினி சனாக்கி என்கின்றவன், சிறில் மத்திய என்கின்றவன் அன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற முதலில் தேர்தல் மோசடி செய்தார்கள். பிறகு அங்கிருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் வேறு யாருமல்ல உறுப்பினர் அவர்களே, இந்த ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னால் ஓடுகின்றவர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அதனால் அந்த மாதிரியான பயிற்சிக்காரர்கள், மோசடிக்காரர்கள், அந்த மாதிரியான முட்டாள்களோடு எங்களுக்கு எந்த விதமான வாதம் கிடையாது. அதே போன்று கௌரவ உறுப்பினர்களை, அது மாத்திரமல்ல விசேடமாக இதை நாங்கள் அரசியல் ரீதியான செயற்பாடாக கருதுவதற்கான காரணம் தான் வேறு விதமல்ல. விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும்,
1982 ஆண்டு நாட்டின் சர்வஜன வாக்கெடுப்பு நடந்தது. சர்வஜன வாக்கெடுப்பு என்பது மோசடியான வாக்கெடுப்பு. விசேடமாக வடகிழக்கில் இருந்த தமிழர்களுடைய எந்த விதமான எதிர்பார்ப்புகளை, அங்கிருக்கின்ற மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மதிக்காத ஒரு தேர்தல் தான், வேறு எதுவுமல்ல, சர்வஜன வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்புக்கு எதிராக, அந்த மோசடிக்கு எதிராக அன்றைய காலங்களில் எங்களுடைய தலைவராக இந்த ரோகண விஜயவீரா அவர்கள் வழக்கு தாக்கல் செய்தார்கள். வழக்கு தாக்கல் செய்ததன் பிறகு அந்த வழக்கு முதலாவது விசாரணை, இரண்டாவது விசாரணையின் பொழுது முடிவுகள் வருகின்றது. ரோகண விஜயவீரா அவர்கள் எங்களுடைய பேரன்புக்குரிய தலைவரால் போடப்பட்ட வழக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் வேறு எதுவுமல்ல, அவருடைய வழக்கு என்பது 83ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய பொது தேர்தல். அதற்கு பதிலாகத்தான் சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பில், அந்த வழக்கில் அவர் வென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும்? வேறு எதுவுமல்ல, மீண்டும் ஜனநாயக ரீதியான தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் அன்றைக்கு எங்களுக்கு 2,73,000 வாக்குகள் எங்களுடைய ரோகண விஜயவீராவுக்கு ஜனாதிபதி தேர்தல், அந்த வாக்குகளை எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் 9 பேருக்கு இடையில் அன்றைக்கும் கூட பாராளுமன்றத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி அவர்கள் வந்திருந்தால் அன்றைக்கு ஜெயாரால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த இனவாத, மதவாத, ஜனநாயக விரோத, அதே நேரத்தில் மக்களை கொள்ளையடிக்கின்ற திருந்த பொருளாதாரத்துக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதன் காரணமாகவே அந்த அன்றைய காலகட்டங்களில் 1983ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு அதன் ஊடாக எங்களுடைய கட்சியை தடை செய்வதற்கு பிரதானமான காரணம் வேறு எதுவுமல்ல, இந்த நிலைமைகளால். ஆகவே அன்றைய காலகட்டங்களிலும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்பவர்கள், இந்த ரணில் விக்ரமசிங்காவிற்கு பின்னால் ஓடுகிறவர்கள் என்பவர்கள், இந்த சஜித் தனது அப்பனார் எடுத்துக்கொண்டால் பிரேமதாஸ் அவர்கள், இந்த பிரேமதாசாக்கள், இந்த காமிநாயக்கள், இந்த ஜெயார்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் இருந்த தமிழ் மக்களை பூண்டோடு அழிக்கின்ற, அதன் மூலமாக இந்த நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட இருந்த ஆபத்தை தவிர்த்துக் கொள்வதற்காகவே அன்றைக்கு எங்களுடைய கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்தார்கள்.